அதிர்ச்சி மாமன் வச்சுருப்பாங்க. இப்போது சமீப காலமாக இந்த பாடி பகவான் படுத்திருக்காரு. இந்த பாடியில் நம்மளால் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பெரிய சிந்தனையிலே போய் உடனே கிளம்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டோம். அது ஒவ்வொரு இடமா எடுத்தோம். ஒவ்வொரு இடமும் எனக்கு ஏமாற்றப்பட்ட இடமாவே போயிடுச்சு. இப்போ கடைசி நேரத்தில் எந்த இடத்துல உட்காந்து அமைதியான உட்காந்து சதா ஒரு சிந்தனை செஞ்சு பாடியை களையணும் அப்படிங்கிற முடிவு இருக்குது. அது எந்த இடம் என்ன செய்யுதுன்னு புரியலை. இந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணமாக அற்பத்தனமான எண்ணமாக தெரியல. இந்த பாடி களைஞ்சோன்னா நம்மளே ஒரு இடத்துல இந்த பாடி இருக்க போகுதுன்னு ஒரு இடத்த முடிவு கட்டிடணும்னு நினச்சது தப்பாக ரைட்டானு தெரியலை. இங்கே வந்த பிறகு என்ன சொல்லலாம், ஓம் பாடியை பற்றி நீ எதுக்கு நினைக்கிற, ஓம் பாடியை விட்டு இருக்கிற இடத்துல உட்காருனா உட்காரு தன்னால் நடக்குங்கிற இப்போ வந்த பிறகு மனசில் தோற்றமாகுது. நான் 2-3 கேள்விக்கு இந்த சாமி கேட்ட கேள்விகள் நிறையா வந்தது. ஒரு மனுஷன் இந்த ஆன்மீக லைனில் தேடி போகிற போது சரியான குரு கிடைக்கணும். இப்போ சரியான குரு கிடைக்கிறது அபூர்வமான, யாரும் குறைச்சி சொல்ல தேவையில்லை, அபூர்வமான நிகழ்ச்சியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு குருவை, ஒரு சித்தரை யாரோ ஒரு மானசீக குருவாக நினச்சி நம்ம காரியம் செஞ்சோம்னா அது சித்தி ஆகுமா இல்லை சித்தி ஆகாதா? குரு தொட்டு கொடுத்தாதான் சித்தி ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த குழம்புலாம் உட்காந்துருக்கு பல கேள்விக்கும் தம்பி காட்டுறது மகாஸ்தன் வாயிலிருந்து நிறைய எனக்கு பதில் நிறைய வந்தது. அதில் ஒன்று பாம்பாடிச்சிருக்கேன். இப்போ குழப்பத்தில் உட்காந்துருக்கீங்க. எனக்கு பகவான் எனக்கு ஒரு முடிவு, கரெக்டான முடிவு, ஒரு தெளிவான முடிவு கிடைச்சி நான் தீவிரமாக அதில் இறங்கணும், பயணம் பண்ணணும். அதில் உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறையாக விளங்குகின்ற இச்சபை நோக்கி சபை தொடர்பான சபையினுடைய சீடனது உரையாடல் கண்டு உரை கேட்டு வந்து பல்வேறு பூஜை நிலைகளிலும் பூஜை நிலைகள் அல்லாத காலங்களிலும் வந்து சித்தனை எதிர்நோக்கி சித்தனோடு உரையாடி அமர்ந்து இறைநிலை என்ன என்கின்ற நிலைதனை படிப்படியாக கற்றுக்கொண்டு வரும் சபை தொடர்பாளனே சீடனே அகத்தியன் யான் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். சூட்சமத்தில் ஓர் குருவினுடைய திருவடியை சூட்சமமாக பற்றுகின்ற பொழுது அவனிடம் இருக்கின்ற அத்துணை ஆற்றலையும் சூட்சமமாக பெறுகின்ற வல்லமையை அடைகின்றான் ஒரு சீடன் என்பதை அகத்தியன் யான் உணர்த்துகின்றான். அத்துணை நிலையும் சூட்சமத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஸ்பரிசம் தொட்டே ஒருவன் ஆற்றல் பெற வேண்டும், ஆன்மீக நிலையிலே இறை நிலையை பெற முடியும் என்பது தவறான கூற்றாகும். சீடனே, ஸ்பரிசம் என்பது அது இயல்பு நிலையில் பகிர்கின்ற ஸ்பரிசம். அவனுக்குள் சரணாகதி நிலையை அடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறை குருவிடமிருந்து பெறுகின்ற சூட்சம ஆற்றல் என்பது அவனை தழுவிக்கொண்டிருக்கும், அவனை வருடிக் கொண்டிருக்கும். தினந்தோறும் நாளிகை பொழுதுகள் கூட இடைவிடாது, நொடிக்கும் கீழ் உள்ள நாளிகை பொழுதுகள் கூட இடைவிடாது அவனை ஆற்றல் சுற்றி கொண்டிருக்கும் என்பதே உண்மை. ஆற்றலினை அவன் உணர்கின்ற பொழுது சூட்சமமாய் சித்தனுடைய ஸ்பரிசம் அவன் மேல் உறுதியாக நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதே உண்மை. இது ஸ்பரிசம் தொடவா அல்லது இல்லையா என்பதற்கு அகத்தியன் கூறும் விடை. ஸ்பரிசம் என்பது ஆன்மீகத்தில், இறை ஆன்மீகத்தில், உண்மையான ஆன்மீக நிலையில் ஒரு குருவை ஒரு சீடன் சூட்சமமாக பற்றுகின்ற பொழுது, இயல்பு நிலையில் பற்றுகின்ற பொழுதும் அவனுக்குள் உள்ளிருந்து குரு மூலமாக அவனுடைய ஆத்மா அவனோடு ஒன்றாக கலப்பதை அவன் அறிவான். அவனுக்குள் இருப்பதை அச்சீடன் அறிவான். சித்தனுக்குள் இருக்கும் சிவம் அவனுக்குள் இருப்பதையும் அவன் அறிவான். சித்தனுக்குள் இறை இருக்கின்றான், சிவம் இருக்கின்றான், ஒட்டுமொத்த பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலும் அமிழ்ந்திருக்கின்றது என்பதை அவன் உணர்கின்ற பொழுது குரு அவனை தொடுவதை அவன் உணர்கின்றான் என்பதை அகத்தியன் உணர்த்துகின்றோம் சீடனே. இதுவே கலியுகத்தில் இயல்பு நிலையில் பெறப்படுகின்ற அற்புதமான இறை சூட்சம ஆசி என்பதையும் அகத்தியன் உணர்த்துகின்றான். இது இச்சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு பலமான எடுத்துக்காட்டு, அதற்கு ஒரு பலம் பொருந்திய சான்று, பிரபஞ்ச சான்று, இகலோக சான்று, கலியுக சான்று யாம் என்றால் அமர்ந்திருக்கும் சீடன்
இச்சீடன் அதற்குரிய சான்றாகும். சீடனே, இருந்த பொழுதும் ஓர் குரு இச்சீடனுக்கு ஸ்பரிசம் தொட வேண்டும் என்கின்ற நிலைதனை அவனுக்குள் இருந்து உத்வேகமாக இறை உணர்த்துவதும் ஓர் நிலை உள்ளது. ஒரு குரு இச்சீடன் வழிமாறி செல்கின்றான். நற்சீடன் அவனுக்குள் இருக்கும் கர்மவினை ஊழ்வினை அவனை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை இவன் உள்ளுக்குள் இருக்கும் ஆன்மா பொறுக்காது. குருவுக்குள் இருக்கும் ஆன்மா பொறுக்காது. அவனை ஸ்பரிசம் தொட்டு திருத்த வேண்டும், அவன் ஸ்பரிசம் தொட்டு அருளாற்றல் பெற வேண்டும் என்பதை இறை இவனுக்குள் குருவிற்குள் சூட்சமமாக தெரிவிக்கின்ற பொழுது அச்சீடன் மேல் ஓர் குரு ஸ்பரிசம் வைக்கின்றான். அது எளிதாக நடந்துவிடும் காரியமல்ல. இச்சபையில் அடிபணிவு சரணாகதி என்பது சூட்சமத்தில் நடைபெற வேண்டும். குருவின் திருவடியை சூட்சமமாக பற்ற வேண்டும். அங்கிருந்து தாழ்ந்து வீழ்ந்து பணிந்து வந்து கொண்டு குருவிற்கு முன்பாக எகத்தாளமாக தன் ஆன்மாவினை வைத்து அமர்ந்திருப்பவன் ஒரு காலும் ஆசி பெற இயலாது. குருவிடம் இருந்து வந்து நின்று அமர்ந்து அவனை விட உயர்ந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுதும் தன் அடிபணிவு சரணாகதியினை ஆழ் அடிநிலை மனதில் வைத்திருப்பவன் உண்மையான ஆசியை பெற முடியும் சித்தனிடத்தில் என்பதையும் அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம். அனைத்தும் அவனுக்குள் இருக்கும் நிலை, அவன் உணரும் நிலை. அவன் உணர்ந்து குருவை உணர்கின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்தை உணர்கின்றான், ஆசி பெறுகின்றான். குருவிடம் ஆசி பெறுகின்ற பொழுது அத்துணை திரு ஆற்றலின் ஆசியையும் அவன் பெறுகின்ற அற்புதமான வழிமுறைதனை அவன் கற்றுக்கொள்கின்றான் என்பதையே அகத்தியன் உணர்த்துகின்றோம். சீடனே, இது ஓர் வினாவிற்குரிய விடை. மறுவினா, தொடுத்த வினா, அங்குமிங்கும் எங்குமில்லா நிலை எங்கிருக்கின்றது எங்கு தேடி அலைகின்ற ஓர் சீடன், ஓர் இறையாளன், ஓர் ஆன்மீக நிலைதனை அடைய வேண்டும் என்று அவாவோடு பயணப்பட்டு கொண்டிருப்பவனுடைய கர்ம வினை ஊழ்வினை அவனை பல்வேறு தலங்களுக்கும் சென்று பயணப்பட வைத்து ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து இங்கு ஞானம் அருளுமா, அங்கு ஞானம் கிட்டுமா, அங்கு அருள் பெற முடியுமா என்கின்ற அவாவோடு சுற்றி வந்து கொண்டிருப்பதும் அவன் ஊழ்வினை கர்மவினையே இருந்த பொழுதும் அவன் அமர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய தூய ஆற்றலை அவன் பெற்று வருகின்றான். அவன் செல்கின்ற ஆலயங்களிலும் அவன் சென்று அமர்ந்த சபை தலங்களிலும் ஆலய வளாகங்களில் கூறுகின்ற சொற்பொழிவுகளையும் அவன் உள்வார கேட்டு அவனிடம் இருக்கின்ற அற்புதமான ஆற்றலையும் அவன் பெற்று வருகின்றான் என்பதே சூட்சமம். அத்துணை ஆற்றலையும் அவன் பெற்று வருகின்ற பொழுது அவனுடைய ஊழ்வினை கர்மவினை படிப்படியாக நீங்குகின்ற பொழுது இதுபோன்று உண்மையான திருச்சபை நோக்கி இறை சபை நோக்கி வந்து அமர்ந்து சற்சங்கங்களில் கலந்து உண்மையான இறை நிலைதனை எட்டுகின்ற முயற்சிதனை மேற்கொள்வதும் ஒரு இறை தொடர்பு, சூட்சம தொடர்பு என்பதை அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம். ஒருவன் தான் இவ்வுடலை இப்பூவுலகில் விட்டு அகழ்கின்ற பொழுது யான் இறை சமாதி அடைய வேண்டும், ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்கின்ற அவாவோடு அங்குமிங்கும் அலைந்து கொண்டு எங்கு சென்று தம் உடலை தாரை வார்ப்பது என்று அலைவதும் ஓர் ஊழ்வினை கர்மவினையே என்பதையும் அகத்தியன் சுட்டிக்காட்டுகின்றோம். அவனுக்குள் ஜீவன் அமர்ந்து சிவன் அமர்ந்து அவனை உருவாக்குகின்ற பொழுது இவ்வுடல் எங்கு சென்று அது அமிழ்த்தப்பட்டாலும் அவன் சிரஞ்சீவியாக இப்பூவுலகிலே கலியுகத்திலே வலம் வந்து கொண்டிருப்பான், சிரஞ்சீவியாக வலம் வந்து கொண்டிருப்பான். அத்தகைய ஆன்மா சுமந்திருக்கும் ஒருவன் எத்தலத்தில் சென்று அமர்ந்த பொழுதும் அவனோடு இறைநிலை உடன் இருக்கும். அவன் எங்கு அமிழ்த்தப்பட்ட பொழுதும் அவனுக்குள் இருக்கும் ஆன்மா பல்வேறு வடிவம் ஆற்றல் பெற்று உண்மையான சரணாகதி நிலையோடு அமிழ்ந்த ஒருவனுடைய ஆன்மா நற்கதி பெற்று சிவத்தின் திருவடி பெற்று சிவத்தின் மூலமாக பிரித்து ஆளுகின்ற ஆற்றலோடு ஆற்றலாக அவன் சென்று கலியுகத்திலே சிரஞ்சீவியாக நடைபோட முடியும். அத்தகைய சிரஞ்சீவியாக நடைபோட கூடுகின்ற அத்துணை ஆற்றலையும் வழங்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். சீடனே, உம்முடைய அடி ஆழ்நிலை மனதில் எச்சபையில் சென்று அமர வேண்டும், எவ்விடத்தில் அமர வேண்டும் என்கின்ற அவா உள்ளதா?
உடல் பற்றி நீர் உரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடல் பற்றி ஆன்மா பற்றி நீர் உரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வுடலையும் ஆன்மாவையும் கட்டி காப்பது பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு உடலையும் ஆன்மாவையும் யாம் எவ்வாறு வருத்தி கொண்டு உள்ளுக்குள் தவநிலை ஆற்றுகின்றோமோ இவ்வுடலையும் ஆன்மாவையும் பிரபஞ்சம் கவனித்துக் கொள்ளும், சிவம் கவனித்துக் கொள்வார். ஆகவே நீர் அமரும் இடத்தை ஓரிடத்தை தேர்வு செய்து அவ்விடத்தில் சரணாகதியோடு அமர்கின்ற முயற்சிதனை நீர் மேற்கொள்ளும். அவ்விடத்தில் இருந்து தவம் ஆற்றும். இதுபோன்ற சபைதனில் வந்து அமர்வதற்கு உமக்கு அவா இருந்தால் சித்தனோடு உரையாடி சிவகூரை தலத்திலிருந்து உரையாடி உண்மையான இறைநிலை என்றால் என்ன என்று அகத்தியன் சுட்டிக்காட்டுகின்ற இவ்வழிமுறைகளோடு சித்தன் காட்டுகின்ற வரிமுறைகளையும் கையாண்டு படிப்படியாக வினை அகன்று இச்சபையில் வந்து அமர்வதற்குரிய ஆசிகளையும் அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் சீடனே. இச்சபையில் அமர்வதற்குரிய அவா அடி ஆழ் மனதில் இருந்தால் சித்தனோடு உரையாடி சற்சங்க நிகழ்வுகளுக்கு பின்னாலும் நடைபெறுகின்ற அற்புதமான திருக்கோமாதா பூஜைகளிலும் நெய்வேத்திய நிகழ்வுகளிலும் ஒன்றாக வந்து கலந்து கொண்டு உமை சரணாகதிப்படுத்தி உமை தாழ்த்தி வந்து அமர்கின்ற பொழுது உமை உயர வைக்கும் சபை இச்சபை என்று யாம் அகத்தியன் சுட்டி காட்டி அமர்கின்றோம் சீடனே. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அங்கே அவருக்கு ஒரு கேள்வி கேட்டுருவோம். அவங்க வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன்.